வணக்கம் ஆபிரகாம். தூத்துக்குடி மாவட்ட ஒருங்கிணைந்த நீதிமன்றம்ங்கிறது தூத்துக்குடி திருநெல்வேலி பிரதான சாலையில உள்ளது. இந்த நீதிமன்றத்துக்கு நீதிமன்றத்துல இருக்கிற ஒரு கார்ல ஒரு அதாவது வெடிகுண்டு வைத்திருக்கிறார்கள். உடனே போய் செக் பண்ணுங்க அப்படின்னு ஒரு மர்ம தொலைபேசி இணைப்பு நம்பர் 100ங்கிற அதாவது அவசர அழைப்பு 100க்கு போன் பண்ணியிருக்காங்க. அந்த 100 அழைப்பு சென்னைக்கு தான் செல்லும். அந்த 100னுடைய இணைப்புடைய கால்கள் எல்லாம் செல்லும். அதுல அங்க உடனே எந்த இடம் என்ன ஏதுன்னு டீட்டெயிலா கேட்டிருக்கிறாங்க. அவங்க நான் ஒரு சமூக ஆர்வலர், நான் இதை உங்களுக்கு ஒரு இதோட சொல்றேன், அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி அந்த பேசினவர் வச்சுட்டு இருக்கிறாரு. உடனே அதை குறித்து உடனே தூத்துக்குடி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்திற்கு அந்த தகவல் தெரிவிக்கப்பட்டு உடனடியாக அந்த நீதிமன்ற வளாகத்தில் இருக்கிற வாகனங்கள் அனைத்தும் சோதனை செய்யப்பட்டன. இதற்காக மோப்பனாய் மியா அந்த இடத்துக்கு கொண்டு வரப்பட்டு அந்த வெடிகுண்டு சோதனை நிபுணர்களும் அந்த இடத்துல உள்ள வாகனங்கள் எல்லாத்தையும் செக் பண்ணாங்க. இருசக்கர வாகனங்களையும் சேர்த்து செக் பண்ணியிருக்காங்க. செக் பண்ணும்போது எந்த ஒரு வாகனத்திலையும் எந்த இடத்துலையும் எந்த விதமான வெடிகுண்டுகளோ எதுவுமே இல்லை. இது ஒரு ஃபேக் கால். இது ஒரு மர்ம நபர் ஏமாற்றுவதற்காக இப்படி ஒரு கால் பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிறது தெரியப்பட்டது. அந்த இடத்துல இருந்த ஒரு கார் மட்டும் நம்பர் பிளேட் இல்லாம, எந்த விதமான நம்பர் பிளேட்டும் இல்லாம இருந்ததுனால அந்த கார் யாருடைய காரு, அதுல எதுவும் பிரச்சனை இருக்குமோ அப்படின்ட்டு ஒரு சந்தேகத்தோட இருந்தாங்க. அந்த நேரத்துல கடைசியில மத்தியானம் 2 மணி அளவில் அந்த உரிமையாளர் அந்த இடத்துக்கு வந்தாரு. அந்த இடத்துல பார்க்கும்போது அந்த இடத்துல அந்த வாகனத்திலையும் எந்த விதமான வெடிகுண்டுகளும் இல்லை. அதனை தொடர்ந்து இப்ப போலீசார் நிம்மதி பெருமூச்சு விட்டாலும் இது போன்ற மர்ம அழைப்புகள், அதாவது எந்த விதமான உண்மைத்தன்மையும் இல்லாம வேண்டுமென்றே போலீசாரை அலக்களிப்பதற்காக இது போன்ற போன் கால்கள் வரும் நபர்களை கண்டு ஆராய்ந்து அவர்களை மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதாகவும் ஒரு கோரிக்கை எழுந்துள்ளது. இது குறித்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்திலிருந்து அது எந்த கால்ல இருந்து வந்துச்சு என்பது குறித்து ட்ரேசர் பண்றாங்க. ஆனாலும் இந்த 100 காலுக்கு வரக்கூடிய கால்கள் சரியாக கண்டுபிடிக்க முடியாது, அது ரெக்கார்டும் ஆகாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா இதுக்கான ஒரு வழிமுறைகளை ஏற்படுத்தி அந்த கால்களை யார் பண்றா, எந்த நம்பர்ல இருந்து வருது என்னன்னு பார்த்து அதை கண்டறிந்து அவர்களை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்பதாகவும் ஒரு கோரிக்கை எழுந்துள்ளது. ஆபிரகாம். தகவலுக்கு நன்றி ராஜசாலமன்.